நீங்கள் பாட்டுக்கு அனுப்பிச்சி விட்டீங்க. நானும் கூகுள் மேப்பெல்லாம் போட்டு பார்த்தேன், இங்கே கோயிலையே காணமே, அது ஏதோ ஒரு பக்கம் கொண்டு போய் காட்டில் நெட்டி பிடிச்சி நாம சொல்கிறோம். அந்த மாதிரி உமையம்மை வந்தப்பயே எங்கன்னாச்சுங்க. ஆனால் இறைவனை காண்பது அவ்வளவு சுலபமா? நாம் இன்னைக்கு நேராக பார்த்துறோம், நேராக கோயிலுக்கு போய் நாம் நினைச்சிடறோம் அது என்னங்க கஷ்டம், அதான் இப்படி போனால் கோயிலில் சாமி நான் பார்த்துறேன் அப்படின்னு நாம் இந்த பிறவி வச்சு நினைக்கக்கூடாது. இந்த பிறவியில் நான் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போய் சிவலிங்க திருமேனியை பார்த்து சிவபெருமானை வழிபடணும்னா முன்ன பிறவியில் நான் தவம் செஞ்சு வச்சிருக்கிறதுனால இந்த பிறவியில் போய் பார்க்க முடியாது. இந்த ஊரில் இருக்கிற கோயிலில் இந்த ஊரில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் வராங்களா என்ன? அத்தனை ஜீவராசிகளையும் வருதா என்னங்க? ஏன்? கோயில் அங்கேயே தான் இருக்குது, சாமி அங்கேயே தான் இருக்கிறாரு. இந்த ஊர்ல மக்கள் தொகை இத்தனை, எல்லாரும் வந்து சாமி பாத்திர முடியுமானா இல்ல. ஏன்? தவம் இருப்பவங்க மட்டும்தான். பக்கத்திலேயே கோயில் இருக்கும் வீட்டுக்கு. நீங்க எவ்வளவு பெரிய தலங்களுக்கெல்லாம் போறீங்க, திருவாரூர், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை எல்லாம் போறீங்க. அங்க இருக்கிறவங்களை போய் நீங்க தினம் சாமி பார்ப்பீங்களான்னு கேட்டு, அடையாங்க எங்கெங்க எங்களுக்கு நேரம், இங்கிருந்து நாம மாசம் மாசம் வந்து பார்க்கறோம். இந்த பக்கத்துல இருக்கிறவங்க கோயிலுக்கு போய் நாளா இல்லைங்க. அப்ப என்னாச்சுங்க? பக்கத்திலேயே இருந்தா கூட உள்ள போய் தவம் இல்லைன்னா பார்க்க முடியாது. அப்போ தவம் செய்து கண்டுன்னு அர்த்தம். கண்டுனா தவம் செய்யாம சிவபெருமானை கண்ணால காண்பது அரிது. தவம் இருந்தா தான் திருநீர் பூச முடியும், உத்தராக்கணை முடியும், சிவபெருமான் அவன் நாமத்தை சொல்ல முடியும், அவனை பார்க்க முடியும். இத்தனை அதனால தவம் செய்து கண்டு வந்து தவம் செஞ்சாங்க அம்மா. சாமி நீங்க வர, நீங்க வல்லையே அப்படின்ட்டு நீங்க வெளிப்படணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க? தவம் செய்தார்கள். தவம் செய்ததனால் கண்டு அணுகி துதித்து வழிபாடு செய்தார்.